செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ் எடுத்துட்டோம்னா, குதிரை பேரம், இந்த பக்கம் திரும்பினா டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயம் நடக்குது இல்லையா? 2 விஷயம்னு சொன்னீங்க. குதிரை பேரம், டாஸ்மாக் சார். டிரான்ஸ்போர்ட். சாரி சார். ஆமா. அது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வரும். ஓகே. இப்போ வந்துருக்குது. சொல்லிடுறேன் சார். ஆமா. ஹாட் அப்டேட் வந்திருக்குது. 3 மேட்டருங்க. செந்தில் பாலாஜி என்பவர் இந்த டிரான்ஸ்போர்ட் துறையில் யார் பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் முதல் உரிமை, யார் பார்ட்டி பண்டு கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த டெண்டர் என்று கொடுக்கப்பட்டு பழைய டிரான்ஸ்போர்ட் நிர்வாகிகள் அனைவரும் ரோட்டில் தத்தளித்து நிற்கிறோம். இல்ல, கர்நாடகாவுக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் போவாரா இல்லையான்னு தமிழக மக்களுக்கோ தாவேக்காவினருக்கோ முதல்வருக்கோ கட்சியினருக்கோ அவங்களுக்குலாம் இருக்கிற கவலையை விட இப்ப யாருக்கு கவலை அப்படின்னா, கரெக்டா 3ஆம் தேதி அவர் அங்க போறாருன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம 3ஆம் தேதி இங்க தஞ்சாவூர்ல அனைத்து கட்சி கூட்டத்தை ஒண்ணு கூட்டணும். பாருங்கள், கர்நாடகாவில் இருக்கிறார், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் அப்படின்னு எதனா பஞ்ச் டயலாக்லாம் ரெடி பண்ணமே. இப்ப என்னப்பா ஸ்கிரிப்ட் அது சரி பண்ணலாமா, என்ன பண்ணலாம் இப்ப அப்படின்னு அவங்களுக்கு தான் இப்ப கவலை. எரியுதடி மாலா ஃபேனர் போடு. நீர் விற்பனையாளர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அந்த குழுக்கள் முறையில் அலாக்கேட் பண்ணுவாங்களா சார்? டிஎன்ஹெச்பி ஃபிளாட்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஃபிஷ் மார்க்கெட் அலாக்கேட் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த மாதிரி முறையில் டிரான்ஸ்பரண்டாக எல்லாரும் முன்னாடியும் நடக்க முடியுமோ அந்த மாதிரி குழுக்கள் முறையில் நிறைய பேர் அந்த டோக்கன்ஸை எடுத்து கொடுத்து அப்போவே கடைகளை அலாட் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு ஏழை எளியவங்க கிட்ட கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பொழப்பை எப்படியாவது உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி உக்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க புடுங்கி திங்கிறது தானே எங்க அரசியல். அதை பண்ணாம என்ன இவங்க போயிட்டு டிரான்ஸ்பரண்ட் கேமராலாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, மக்கள் நீங்களே வாங்க, கையை விடுங்க, இந்தாங்க டோக்கன் எடுத்துக்கோங்க, கடை நம்பர் என்ன, ரைட் ஓகே நீங்க போயிட்டு வாங்க. அவர் புக்லேயும் சார் இன்னைக்கு அட்டைப்படம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஊரான் விட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யும் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி அவர் அட்டைப்படத்தில் ஹெட்னியூஸ் பார்த்தேன். சொல்லணும்னு தோணுச்சு. அந்த மாதிரி டார்கெட் பண்ணுறாங்க, அது நல்லா தெரியுது. அவர் இத்தனை வருஷமா பத்திரிகை வச்சு நடத்தினுக்கிறாரு. இந்த டயலாக எங்கேருந்து திரும்ப சுட்டுக்கிறாரு. ஒரு ஜென்சி டிஎம்கேல இருக்கிற ஒரு பையனும் ஒரு பொண்ணும் யாரோ ஒருத்தங்க அவங்க இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்த வீடியோவில் இப்படி பேசியிருந்தாங்க. அந்த ஸ்கிரிப்டை எடுத்துன்னு ஹெட்லைன்ஸாக வச்சு போடுறாரு அப்படின்னா அப்போ அவருடைய நிலைமையை பார்த்து நீ ஜென்சி டிஎம்கே பார்த்து காப்பி அடிக்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமை ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள், நல்லா இருக்கட்டும். அதனால எங்களுக்கு இது பத்தலை. என்ன இது, என்னங்க நடக்குது இந்த அரசுல, என்ன நடக்குது இந்த ஆட்சியில? ஓஹோ, அவங்க வாய்ஸ் வந்துடுமா? என்னங்க என்ன நடக்குது இந்த ஆட்சியில, நீங்க சும்மாவே இருக்க மாட்டேங்கிங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லி ஜாலியா கேமராவை ஆன் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு வாங்கின காசுக்கு வாயை வித்துட்டு வேறையாவது பேசுறது. கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் பூவழி. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்கள், நம்மளோட சேனலோட கனெக்டடாக இருக்கிற நீங்கள் நம்மளோட சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் ஃபினான்ஷியலாக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இதுக்கு டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் உங்களுடைய ஹெல்ப் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். நாம நேற்றே நிறைய விஷயம் பேசியிருந்தோம் சார். இந்த காவேரி இஷ்யூ பற்றி, அவங்க தண்ணி தரல, அவங்க கர்நாடகா மாநிலம் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அந்த போர்டை பற்றியும் சரி, சுப்ரீம் கோர்ட் எந்த ஒரு ஆணைக்கும் இணங்காமல் அவங்க தண்ணி தரல அப்படிங்கிற விஷயம் இப்போ சீரியஸாக போயிட்டுருக்கு. முதல்வர் ஆகஸ்ட் 3ஆம் தேதி போய் பார்க்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசியிருந்தோம் சார். இப்போது கர்நாடகாவில் சில கன்னட அமைப்புகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறைய போராட்டங்கள், அதுவும் இல்லாமல் அந்த பார்டர்ஸில் நிறைய பதட்டம் நிலவரதா சில நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. முக்கியமாக ஜனநாயகன் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆனதுனால அந்த போஸ்டர்ஸு, அந்த பேனர்ஸ் எல்லாம் அங்கே கிழிக்கிறத பார்க்குறோம். முதல்வரோட போஸ்டர்ஸ்லாம் கிழிக்கிறத பார்க்குறோம் சார். இப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் முதல்வர் கர்நாடகாவுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய டிகே சிவகுமார் கன்னட முதல்வர் சொல்லியிருக்காரு சார். ஸோ இது அடுத்தடுத்து எப்படி போகும், முதல்வர் போவாரா மாட்டாரா, அங்கே வர வேண்டாம்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால இதுக்கு மேலே இங்கே கர்நாடகாவுக்கு நம்ம முதல்வர் போவாரா அப்படிங்கிறது டவுட்டாக தான் சார் இருக்கு. இது இன்னைக்கான ஹாட் டாப்பிக்காக இருக்கு. இல்லை, கர்நாடகாவுக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் போவாரா இல்லையான்னு தமிழக மக்களுக்கோ தாவேக்காவினருக்கோ முதல்வருக்கோ கட்சியினருக்கோ அவங்களுக்குலாம் இருக்கிற கவலையை விட இப்போ யாருக்கு கவலை அப்படின்னா, கரெக்டா 3ஆம் தேதி அவர் அங்க போறாருன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம 3ஆம் தேதி இங்க தஞ்சாவூர்ல அனைத்து கட்சி கூட்டத்தை ஒண்ணு கூட்டணும். அனைத்து கட்சினா ஒண்ணும் இல்ல, திமுக நாம் தமிழர் கட்சி, அதான் வேற ஒண்ணும் கிடையாது, அனைத்து கட்சி பண்ணோமே. இப்ப இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நம்ம எப்படி நடத்துறது? அவர் அங்க பாருங்கள், கர்நாடகாவில் இருக்கிறார், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம்
அப்படின்னு எதனா பஞ்ச் டயலாக்லாம் ரெடி பண்ணமே, இப்ப என்னப்பா ஸ்கிரிப்ட் எதுவும் சரி பண்ணலாமா, என்ன பண்ணலாம் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் இப்ப கவலை. என்னடா அது கர்நாடகா ட்ரிப் கேன்சல் ஆகுதே, அதை வச்சு பண்ணலான்ற இருந்த அரசியல் வேஸ்டா போச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. மற்றபடி இதுல வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து தமிழகம், கர்நாடகா அப்படின்னா அதை வச்சு இந்த காவேரியை வச்சு ஒரு பெரிய அரசியலுங்கிறது காலாகாலமாக நடந்து கொண்டு தான் இருக்குது. வீரப்பன் அவர்களுடைய இதை வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அந்த டைம்ல வந்து அவரு தேவையில்லாம இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற நடிகர்கள் எல்லாம் விட்டு எதுக்கு அவர் வந்து ராஜ்குமாரை வந்து தூக்கிட்டு போனார் கர்நாடகால இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இதெல்லாம் வந்து மக்கள்லாம் அப்ப வந்து கொதித்தெழுந்தாங்க. 2 இதுக்கும் ஸ்டேட்டுக்கு நடுவுல நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டூ ஸ்டேட்ஸ் ஹேவ் அ வெரி குட் ஹிஸ்டரி. ஆல்சோ திஸ் கைண்ட் ஆஃப் பேட் ஹிஸ்டரி. பட் அதை வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு கர்நாடகா மட்டும் கிடையாது. எங்கேயுமே நீங்க உலகம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்டர் டெரிட்டரி அப்படின்ற ஒரு பிரச்சனை, பக்கத்து பக்கத்து நாட்டோட சண்டை, பக்கத்து பக்கத்து மாநிலங்களோட சண்டை. நீங்க அமெரிக்கா அமெரிக்கான்னு நம்ம எவ்வளவு பேச சொல்றோம், அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அந்த அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்குமே பார்டர்ல எப்பவுமே ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன் ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க தெருவை விட்டு வெளியே போறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கால்நடைகள்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அந்த கால்நடைகளுக்கு நடுவுலயே வந்து பிரச்சனை இருக்கும். முக்கியமா வந்து இந்த தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து நீ இந்த இடத்த விட்டு தாண்டி வந்துட்டு அப்படின்னா நான் ஒரு 4 பேரை கூட்டு வந்து முறைப்பேன்னு சொல்லி ஆரம்பிச்சு இது வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தாங்க. அதுல வந்து ஒரு பெரிய இதுவே கிடையாது. அதனால வந்து இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர் இந்த ஒரு டெரிட்டரி பிரச்சனை அப்படிங்கிறது. ஸோ அதனால வந்து அதை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியும் பெட்டரா அப்படிங்கிறத பார்த்துட்டு சூழ்நிலை எல்லாமே நிலவரம் சரியா இருக்கும்போது மேபி அப்போ அவங்க மீட் பண்ணலாம். இல்ல ஆர் மேபி இவர் என்ன சொன்னாலுமே நான் வரேங்க என்னங்க ஆயிட போகுது அப்படின்னு இவர் சொல்லி போய் மீட் கூட பண்ணலாம். ஏன்னா எப்ப போனாலுமே இப்ப ப்ரொடெஸ்ட் பண்றவங்க அன்னைக்கும் ப்ரொடெஸ்ட் பண்ண தான் போறாங்க. அதுக்குள்ள ஆமா. எப்படி இவர் நிலவரத்தை சரி பண்ணுவாருன்றதும் இருக்குது. ஸோ யூ வில் வெயிட் அண்ட் வாட்ச் ஹவ் இட் கோஸ். பட் எனக்கு ஐ ஃபீல் ரியலி பேட் ஃபார் மிஸ்டர் ஸ்டாலின். ஏன்னா பாவங்க வீட்டுல உட்காந்து போர் அடிக்குது. அவருக்கு என்ன பண்ணுவார் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு முதல்வராக இருந்த ஒருவர், முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ, தவறாம மாசத்துக்கு ஒரு தடவை எப்படியாவது தலைமை செயலகம் போயிட்டு என்னங்க நீங்க தலைமை செயலகம் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி எப்படியாவது தலைமை செயலகத்துக்கு மந்த்லி ஒன்ஸ் போயிட்டு வந்துருவாரு. குளத்தூருக்கு என்னையா நீ என்னமோ குவார்டர்லி எக்ஸாம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மாதிரி 3 மாசத்துக்கு வருவா 6 மாசம் உதவான்னு முடியாது. ஆனுவல் எக்ஸாம் நான் வருஷத்துக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி திட்டங்களை மட்டும் நான் கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லி சிங்கப்பூரா அந்த ஊரை மாத்தி வச்ச ஒரு மனுஷன் இன்னைக்கு அவருக்கு ஹீஸ் போர்ட் அட் ஹோம். வாட் வில் ஹி டூ? அந்த அந்த அவங்க நடத்தலான் இருக்கிற அந்த 3ஆம் தேதி போராட்டத்துக்கான விஷயங்கள்லாம் பாருங்களேன், என்னென்ன வச்சு அவங்க போராட்டம் பண்றாங்கன்னு. இந்த டெம்ப்ளேட் அரசியல் ஒண்ணும் கிடையாது. அங்க போய் நின்று போராடுவோம் போராடுவோம், சிஎம் சார் வாயை திறங்க என்ன நடக்குது ஒரு 4 வார்த்தையை பேசிட்டு இது பண்ணிட்டு கிளம்பி வேற வாட் எல்ஸ் வில் டூ? போர் அடிக்குது. எங்கேயாவது கூட்டிட்டு போங்க டாடி, குவார்டர்லி லீவு, நான் எங்கேயாவது என்ன கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு பசங்களாம் கெஞ்சுற மாதிரி இன்னைக்கு வந்து அவர் கெஞ்சுறாரு. ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாமா, போராட்டம் பண்ணலாமா, நான் எவ்வளவு நாள் தான் வீட்லயே உட்காந்து ட்வீட் போட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஸ் கெட்டிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட். அவரால் வீட்டுல உட்காந்துட்டே இருக்க முடியல. அதனால வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் நான் இந்த மக்களை பார்த்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். தமிழக அரசு கிட்ட நான் கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை தான். ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தயவு செய்து அப்படின்றது வேற ஒண்ணு. அவங்க கண்டிப்பா அவருக்கு போர் அடிக்கும் வீட்ல அப்படின்னு சொல்றது எப்படின்னு தெரியல சார். ஆக்சுவலி ரொம்ப பதட்டத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ் எடுத்துட்டோம்னா குதிரை பேரம், இந்த பக்கம் திரும்பினா டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயம் நடக்குது இல்லையா? இதை 2மே யாருக்காக பண்ணாரு, அதுல இருந்து வந்த பணம் யார்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவர் ஏதாவது பேசிட்டாலே இங்க பிரச்சனை ஆயிடும், திமுக இருக்க முக்கிய புள்ளிகள்லாம் அதுல மாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சில தகவல்லாம் வருது சார். இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி எங்க எங்க அப்படின்றத காலையில பயங்கர நியூஸா போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ட்ரிப்ளிகேட் நியூஸ்ல 2 விஷயம் சொன்னீங்க. குதிரை பேரம் டாஸ்மாக் சார். டிரான்ஸ்போர்ட் சாரி சார். ஆமா அது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வரும். ஓகே இப்போ வந்துருக்குது. சொல்லிடுறேன் சார். ஆமா ஹாட் அப்டேட் வந்திருக்குது. 3 மேட்டருங்க, சும்மா கிடையாது. ஒரு டிபார்ட்மெண்ட் இல்ல, ஒரு அமைச்சரவையில, 2 அமைச்சரவையில அப்படின்னு சொல்லி சும்மா மாசா ஆமா ஒரே நேரத்துல ஒரே ஆட்சி காலத்துல 2 அமைச்சரவையில 2த்துலயுமே என் மேல புகார்றா. கெத்தா சொல்லுவேன்டா நான் திமுக காரன், கெத்தா சொல்லுவேன்டா நான் செந்தில் பாலாஜின்னு சொல்லி
மாஸ்க் காட்டினுக்கிறாரு, அவரை போய் அசிங்கப்படுத்திருக்கிறீங்க. இல்ல சாரி சார். நான் ஆட் பண்ணாம போயிட்டேன். என்ன அப்டின்னா, டாஸ்மாக் டிரான்ஸ்போர்ட், பிஆர் டிரான்ஸ்போர்ட்ஸ்ன்னு ஒருத்தர் வந்து இந்த மாரி தலைமைச் செயலகத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. டெண்டர் அப்படிங்கிறது வந்து போன ஆட்சி காலத்துல வந்து ஒருத்தருக்கே குடுக்கறதா இருக்கட்டும், இல்ல பார்ட்டி ஃபண்ட் குடுக்குறவங்களா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 20 கோடி குடுத்துருக்காங்களாம். 20 கோடி பார்ட்டி ஃபண்ட் குடுத்தா தான் உனக்கு டாஸ்மாக் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான டெண்டரே குடுக்க முடியும். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. முக்கியமா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்த பிறகு தான் இந்த மாரி மாறுச்சு அப்படின்னு பேர் சொல்லியே சொல்லியிருக்காரு. 22 வரையில் இந்த தொழில் யாரும் எந்த இடையூறும் இல்லாமல் இருந்தது. 23 பிறகு செந்தில் பாலாஜி என்பவர் இந்த டிரான்ஸ்போர்ட் துறையில் யார் பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் முதல் உரிமை. அதே மாதிரி அப்படி ஒரு வேளை மத்தவங்கலாம் போய் கேஸ் போட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, உனக்கு 125 லாரி தான் இருக்கு. உன்ட்ட 100 லாரி தான் இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து ஒத்து வராது அப்படின்ற மாரி சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. சொல்றாங்க. அதனால நாங்க இப்போ தாவேகா அரசு மாறுன உடனே டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கட்டும், முதல்வர் தனி பிரிவா இருக்கட்டும், இல்ல எல்லாரையுமே பார்த்து நாங்க மனு குடுத்துருக்கோம். இதற்கான உரிய நடவடிக்கை கண்டிப்பா எடுப்பாங்கன்னு நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு சார். பிஆர் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா. நீங்க சொன்ன மாரி இது 3வதா ஆட் ஆகும் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல. அதான் இவரு வந்து இன்னைக்கு முன்ஜாமீன் குடுத்துட்டாங்க சார். காலையில அவர் ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சைன் பண்ணல. அவரோட தம்பி மட்டும் நேத்து ஈவ்னிங் வந்து சைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா அவர காணோம் அப்படிங்கிறது பிரச்சனையா இருந்துச்சு. அதே மாரி நேத்து முன்ஜாமீன் தள்ளுபடி பண்ணாங்க. ஸோ அடுத்து அரெஸ்ட் தான் இருக்கும் அப்படின்னு நெறைய எதிர்பார்த்தாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயி ஷில்பில் அவர் அட்வொகேட்ட வச்சு, ஒரு சிட்டிங்க்கு 1 கோடி வாங்கக்கூடிய அட்வொகேட்ட வச்சு, முன்ஜாமீன் வாங்கிட்டாங்களாம் சார். இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்து செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வெயிட் பண்ணாங்க. அப்படி வெயிட் பண்ணவங்கலாம் வந்து ஏமாற்றம் மிஞ்சது. இல்ல இப்போ இந்த மாரி டிவிஎஸ்சி மேட்டர்ல இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது இருக்குது இல்லையா? ஸோ அதையும் நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஒரு முறை வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு அரெஸ்ட் ஆனதாக இருக்கட்டும், இல்ல வந்து கருணாநிதி அவர்கள் வந்து கலைஞர் அவர்கள் வந்துட்டு அரெஸ்ட் ஆனதாகட்டும். அந்த மாதிரி இதுதான் வந்து 2 இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மூத்த பத்திரிகையாளர்கள் நெறைய பேர் அது நல்லா ஃபுல்லா அப்சர்வ் பண்ணவங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாரிலாம் டிவிஎஸ்சி மேட்டருக்காகலாம் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அதோடைய இதுல வந்து இந்த மாரிலாம் அரெஸ்ட்லாம் பண்ணது கிடையாது. பட் விஜய் அவர்களுடைய அரசுல இது 3வது இன்ஸ்டன்ட்டா நடக்குமா? அப்ப வந்து 2 எக்ஸ் சிஎம் வந்துட்டு அடுத்த சிஎம் வந்த உடனே அந்த டிவிஎஸ்சி மேட்டர் வச்சு ஒரு தூக்குனாங்க. அந்த மாரி ஒரு சம்பவம் மேபி இப்ப இங்க நடக்குமா? ஆனா இதுல வந்து அவர் எக்ஸ் சிஎம் கூட கிடையாது. ஒரு செந்தில் பாலாஜிய வந்து இந்த லிஸ்ட்ல அடுத்ததா கொண்டு வர மாதிரி ஒரு டிவிஎஸ்சி மேட்டர்ல அரெஸ்ட் வரைக்கும் போன ஒரு நடவடிக்கைங்கிறது வந்து இந்த மாரி தான் 3வது முறை அப்படின்ற ஒரு இடத்துல இத கொண்டு வந்து வைப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நெறைய பேர் எழுப்புறாங்க. வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்கிற மாரி தான் சொல்லப்படுது. பட் வி டோன்ட் நோ வாட் டிவிகே கவர்ன்மென்ட் அண்ட் த போலீஸ் ஃபோர்ஸ் டுகெதர் ஆர் பிளானிங் அப்படின்னு. பிகாஸ் நீங்க எப்போ ஒரு அரெஸ்ட் நடக்கும் அப்படின்னா, ஆ ஏன் பெயில் கேன்சல் பண்ணப்படும் அப்படின்னா, ஆன்டிசிபேட்டரி பெயில் அதாவது முன்ஜாமீன். நீங்க வெளிய இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த கேஸோடைய போக்க மாத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தடயங்களை அழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்கனால இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட கம்ப்ளைனன்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு வேற யாருக்காவது த்ரெட் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட நாளை விட்னஸ்களாக வரக்கூடியவர்களை நீங்க இன்னைக்கு ஏதாவது த்ரெட்டன் செய்வதற்கோ, அவர் மீது தாக்குதலில் நீங்க ஈடுபடுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குதுன்றது போன்ற காரணங்களை மனசுல கொண்டுதான் ஒரு ஏபி அப்படின்றது வந்து டிஸ்மிஸ் பண்ணப்படும். ஒரு அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு போடுற அந்த முன்ஜாமீன் கேன்சல் ஆன கையோட நேரடியா ஒரு அரெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ண ஒரு டேட்டா. அது எல்லாமே அன்னைக்கு கொடுத்ததை வச்சு இன்னைக்கு இவங்க வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இதுக்கப்புறம் போய் அவரால் என்ன டேம்பர் பண்ண முடியும் அந்த எவிடன்ஸை அப்படிங்கிற அடிப்படையில தான் இவருக்கு வந்து இந்த விஷயத்துல கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு ஜாமீன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது, முன்ஜாமீன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அரெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அவர் மேல நீங்க போடுறதுக்கு வழக்கா இல்லை அப்படிங்கிறதும் இருக்குது. 1ஆ 2ஆ தலைவரா நிறைய பண்ணிக்கிறாப்புல வருவாரு, அடிக்கடி வருவாரு. இன்னமும் கோர்ட்டு வாசலா ஏறி இறங்கி டயர்டாயி அவரே ஒரு நாள் கிவ் அப் பண்ணிட்டு விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லி அது வாசல்ல வந்து உட்காந்துருவாருன்னு நினைக்கிறேன். என்னைய பிடிச்சிட்டு போங்க சார், அரெஸ்ட் மீ அப்படின்னு படத்துலலாம் வர மாதிரி. வெயிட் அண்ட் வாட்ச். பட்டினப்பாக்கம்ல வந்து ஃபிஷ் மார்க்கெட் அலோகேஷன்ல வந்து பயங்கர இஷ்யூ இருந்தது. அங்க இருக்க மீனவர்கள்லாம் வந்து மீன் விக்கிறவங்க எல்லாமே வந்து சில இடத்துல போராட்டம் பண்றதெல்லாம் பார்த்தோம் சார். அதுல வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்ல அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அந்த தொகுதிக்கு உட்பட்ட எம்எல்ஏவா இருக்கக்கூடிய வெங்கட்ரமன் அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு நேரடியா போய்
அங்க வந்து மீன் விற்பனையாளர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து, அந்த குழுக்கள் முறையில அலோகேட் பண்ணுவாங்கல்ல சார். டிஎன்ஹெச்பி ஃபிளாட்ஸ் குடுக்கறதா இருக்கட்டும், இல்ல இந்த மாரி ஃபிஷ் மார்க்கெட் அலோகேட் பண்றதா இருக்கட்டும், எந்த மாரி முறையில டிரான்ஸ்பரண்டா எல்லாரும் முன்னாடியும் நடக்க முடியுமோ, அந்த மாரி குழுக்கள் முறையில நெறைய பேரு அந்த டோக்கன்ஸ எடுத்து, குடுத்து அப்பவே கடைகள அலாட் பண்றதெல்லாம் பார்த்தோம். அ 370 கடைகள்ல 150 கடைகள் குடுத்து முடிச்சுட்டாங்க. இனிமேல்ந்து வரவங்ககிட்ட வந்து இன்னொரு நாள் வர வச்சு அவங்களுக்கான மீதமான கடைகள்லாம் குடுத்துருவாங்க அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த வந்து சார்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. வெங்கட்ரமண் எம்எல்ஏ அவர்கள். இதுக்கு எப்படிங்க? ஏதாவது இந்தம்மா முன்னாடி வந்து 150 கடைகளுக்கு குடுப்போம். அந்த 150 கடைக்காரங்களும் எங்க கிட்டலாம் அமௌண்ட்ட குடுக்க வேண்டியத குடுத்துடணும். அப்படின்ற அந்த அரசியல்லாம் கிடையாதா இதுல? இல்ல சார். அந்த மாரிலாம் இல்ல எதுவும். என்ன ஒரு கடை, இந்த கடைய நாளைக்கு வைக்க போற, இது மூலமா பணம் சம்பாதிக்க போற, லாபம் பார்க்க போற, பெரிய ஆள் ஆயிடுவ. நாளைக்கு வந்து ஏரியாலயே ஒரு எப்படி பெரிய தனி கடை ஒண்ணு வைப்ப. அவ்வளோ பண்ருவ நீ. சம்பாதிக்க போற. குடு எத்து வை 50,000 குடு, 1,00,000 குடு, 5,00,000 குடு அப்படின்னு இந்த மாரி வந்து ஒரு ஏழை எளியவங்க கிட்ட கஷ்டப்பட்டு இந்த மாரி பொழப்ப எப்படியாவது வந்து உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட, இந்த மாரி உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க புடுங்கி திங்கிறது தானே எங்க அரசியலு. அத பண்ணாம என்ன இவங்க போயிட்டு, டிரான்ஸ்பரண்ட் கேமராலாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மக்கள் நீங்களே வாங்க. கைய விடுங்க. இந்தாங்க டோக்கன் எடுத்துக்கோங்க. கடை நம்பர் என்ன? ரைட் ஓகே நீங்க போயிட்டு வாங்க. நாங்க இதெல்லாம் போல்டா பார்த்துட்டு இருக்காரு நான் என்ன சார் சொல்லுவோம் அப்படின்னா, இது மாற்றமே கிடையாது. இதெல்லாம் ஏமாற்றம். இதெல்லாம் மாற்றமா? சரி இத விடுங்க. ஆ அந்த ப த ப ஆ ஆ அந்த சோளிங்கர் எம்எல்ஏ ஒருத்தர் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் அடிச்சாரே, அது பார்த்தீங்களா? உங்க வாயெல்லாம் இப்ப எங்க போச்சு? அவரு அத இது பண்ணுங்க. அப்புறம் டேய் வேற ஏதோ ஒண்ணு சொன்னாங்கடா. காலைல மெசேஜ் வந்துச்சுடா. இன்னைக்கு டேட்டா ஃபுல்லா இதுதான் சொல்லி மெசேஜ் அனுப்புனாங்கடா ஐடிவில இருந்து. சொல்றா எதையாவது. ஓம் நம சிவாய ஜெயின். அது வேற ஸ்கிரிப்டா? சாரி ஸ்கிரிப்ட் அது மாறி. வேற சார். அது வேற. அது வேற கடை மாறி வந்துட்டேன் நானு. சாரி. ஆ. ஓகே, அப்படியே ஓகே. கீழ விழுந்து ஸ்கிரிப்ட்ட பார்த்தா இப்ப தலைவன் ஞாபகம் வந்துடுறாப்புல எனக்கு. அதனால அப்படியே ஓ! கீழ பார்த்துட்டு அந்த மாதிரி சி அட் த எண்ட் ஆஃப் த டே நான் மறுபடியும் சொல்றேன். டிவிகே இஸ் 10,000 டைம்ஸ் பெட்டர் தேன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. நீங்க எப்படி உங்களால வேற எதுவும் பண்ண முடியாம இன்னைக்கு நீங்க போராட்டங்கள் பண்றேன், ஆர்ப்பாட்டங்கள் பண்றேன் அப்படின்னு சொல்லி சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டுக்கிறீங்க நீங்க. வேற பண்ணதுக்கு அரசியல் இல்ல. வேற என்ன பண்றது? எதையாவது ஒரு போராட்டம் பண்ணுவோம். மீசக்காரர் வந்து நின்னுகிட்டு மத்த நெறைய ஜர்னலிஸ்ட்டுங்களோட சேர்ந்துகிட்டு போராட்டம் பண்றாரு. அத அடுத்து தான் நான் சொல்ல வரலாம் அப்படின்னு நெனச்சேன் சார். ஏன்னா, எதற்கும் கடந்த ஆட்சி 5 ஆண்டுகளில் பொங்காத நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து இன்னைக்கு அந்த ஆடியோ அந்த வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. அடிக்க ஓங்குறாங்க கை அப்படின்னு அவர் சொல்றாரு போராட்டம் பண்ற இடத்துல. அந்த வீடியோ பெருசா வைரல் ஆகல. ஆனா பார்த்தோம். இப்படி இப்படி வந்தாரு. பட் ஆனா அப்படியே இறங்கி போயிட்டாரு. ஆனா, அது எந்த அளவுக்கு சீரியஸா வந்து திமுக எடுத்துக்கிறாங்க, நக்கீரன் கோபால் அவர் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு தான் பார்க்க முடிஞ்சுச்சு. பத்திரிக்கையாளராக உடனிருந்து செயல்பட்டு அவருக்குள்ள இருந்த கோவம்லாம் வெளியில வந்தத இன்னைக்கு எங்களால பார்க்க முடிஞ்சுது. இல்ல பாஜகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு போராட்டங்கள் நடத்தணும் அப்படின்னா, அன்னைக்கு அவர் திமுக ஆட்சி இருந்தாலுமே கூட வெளிய வருவாரு. பாஜகவின் போக்கு சரியில்ல, இந்த மாரி, அந்த மாரின்னு சொல்லிட்டு அதுக்காக வெளிய வருவாரு. அத விட்டீங்க அப்படின்னா வந்து திமுக ஆட்சி காலத்துல இல்லாதப்ப திமுகக்காக என்ன போராட்டத்துக்குள்ள வேணாலும் வந்து இறங்கிடுவாரு. என்ன அடுத்த 5 வருஷம் எனக்கு வேலை நெறைய இருக்கும் போல இருக்கு. ஒரே போராட்டம் அது இது மைக் ஸ்பீச் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவ போட்டு அடிச்சிடணும். என்ன அப்படியே அப்புறம் 6ஆம் தேதி இங்க போயிடுறேன். 9ஆம் தேதி நான் என்ன சொல்றேன், நான் சொல்றத நீங்க நோட் பண்ணிக்கங்க. 9ஆம் தேதி இந்த ஒரு போராட்டம் பண்றோம். ரைட்டா? 11ஆம் தேதி இப்படின்னு டெம்ப்ளேட் பாலிடிக்ஸ். நான் என்ன சொல்றேன், அதுக்கெல்லாம் இப்போ வந்து சுத்தமா வாய்ப்பே இல்ல ராஜான்ற மாரி ஆயிடுச்சு. அவரு புக்லயும் சார் இன்னைக்கு அட்டைப்படம் பார்க்க முடிஞ்சுச்சு. "ஊரான் விட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யும் ஜோசப் விஜய்" அப்படின்னு சொல்லி அவர் அட்டைப்படத்துல ஹெட் நியூஸ் பார்த்தேன். ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு. அந்த மாரி டார்கெட் பண்றாங்க. அது நல்லா தெரியுது. அவர் இத்தன வருஷமா பத்திரிக்கை வச்சு நடத்தினுருக்கிறாரு. இந்த டயலாக எங்கருந்து தெரியுமா சுட்டுக்கிறாரு? ஒரு ஜென்ஸி டிஎம்கேல இருக்கிற ஒரு பையனோ, ஒரு பொண்ணோ யாரோ ஒருத்தங்க அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்த வீடியோல இப்படி பேசியிருந்தாங்க. "ஊரான் வீட்டு நெய்யில எடுத்து ஸ்வீட் செய்யணும்னு ஆசைப்படாதீங்க சிஎம் சார்" அப்படின்னு சொல்லி அந்த ட ஜ ஜ இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணி தாவேக்கா தலையில் நெருக்கென்று கொட்டியது அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ஸி டிஎம்கேல ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த ஸ்கிரிப்ட எடுத்துன்னு வந்து ஹெட்லைன்ஸா வச்சு போடுறாரு அப்படின்னா, அப்ப அவருடைய நிலைமைய பார்த்து நீங்க ஜென்ஸி டிஎம்கே பார்த்து காப்பி அடிக்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமை ஆயிடுச்சு போல.
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும். ஜெய் ஹிந்த், ஓம் நம சிவாய. எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் சார். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைய ஆட்சியில் வந்து எல்லாருமே பண்ணணும். அது உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, தனியார் கல்வி எதாக இருந்தாலுமே சரி, அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கரெக்டாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அதை யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுக்காக தனியாக ஒரு கமிட்டி வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு சார். ஆமா, சிஎம் கிட்ட நான் வந்து கோரிக்கை வைக்க போறேன், இது மாதிரி சிஎம் கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு 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 கமிட்டி ஒன்று ரெடி பண்ணி அதுல ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் மாதிரி ஆட்கள் எல்லாம் போட்டு அவங்கள வச்சு நான் இதை வந்து கண்காணிக்கணும்ன்ற ஒரு விஷயத்த கோரிக்கையா சிஎம் வைக்க போறேன். ஏன்னா வந்து இப்ப இதுதான் மேட்ரு பாருங்க. நான் வந்து சொல்லிட்டேன், ஒரு எஜுகேஷன் மினிஸ்டராக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பலகையில வந்துட்டு வெளியே பேரை நம்ம ஃபீஸை டிஸ்பிளே பண்ணிடணும், அந்த ஃபீ தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவள்தான் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கதை விடாம, இப்போ திமுக வந்து அப்படிதான். அவங்க ஒரு திட்டம் ஒருவேளை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பத்தி அது ஒழுங்காவே செயல்பட்டு இருக்காது, சும்மா கடமைக்குன்னு கொண்டு வந்திருப்பாங்க. பேரு வச்சியே சோறு வச்சியாங்கிற மாதிரி சும்மா திட்டம் வந்திருக்கும், ஆனா விஷயம் இருக்காது உள்ளுக்குள்ள. இப்ப எல்லாம் கூப்பிட்டு கேட்பாங்க, சார் சும்மா எங்கேயாவது பார்த்து இருந்து பேசாதீங்க சார், என்ன நீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ரிப்போர்ட்டரை வாய அடிச்சிடுவாங்க. அப்படின்னு சொல்லி பக்கத்து ஒரு ஆள் பண்ணி இப்படிதான் நடக்கும். பட் ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய இதுல இவங்க தெளிவா சொல்றாங்க, நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம், பட் நானே நிறைய இடங்கள்ல கேள்விப்படுறேன்றத ஒரு அமைச்சர் ஒத்துக்கிறாரு. திஸ் இஸ் வாட் டிரான்ஸ்பரன்சி இஸ். ஓகே, டிரான்ஸ்பரன்சி இருக்குது, அக்செப்டன்ஸ் இருக்குது, அவங்க ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஆமாங்க நானும் கேள்விப்பட்டேன், நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்றது இல்லைன்ற மாதிரி செய்திகள் எனக்கு வந்துகிட்டு இருக்குது. பட் அது எந்தெந்த ஸ்கூலுங்கிறத வந்துட்டு அப்ப இதுல ஒரு விஷயம் பாருங்க, நாங்க அதுவா அப்படியா சரி நாங்க அது அதிகாரிகள்கிட்ட சொல்லி என்னன்னு செக் பண்ண சொல்றோம். பண்றதே அதிகாரிகள் சரியா நடக்காதனாலதான் இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்கூல்லயும் நடந்துட்டு இருக்குது. அந்த லோக்கல்ல இருக்கிற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க, இடில இருந்து வரவங்க, அவங்க தெளிவா போயிட்டு அதை உடனடியா போய் இந்தமா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு எல்லா ஸ்கூல்லையும் வந்துட்டு போர்டை வச்சுக்கிறாங்க, அந்த ஃபீஸ் தான் வாங்குறாங்க, நீங்க என்ன போர்டும் வைக்கல, இல்ல வச்சிருந்தா வந்து அதுக்கு அந்த ஃபீஸை வாங்க மாட்டேங்கிறீங்க என்ன அப்படின்னு அவங்க கேட்டா ஏன் இது அமைச்சர் வரைக்கும் வரப்போகுது? அப்போ இவங்க அதை இவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு பாருங்க. நான் அப்ப இதுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனைய லோக்கல்ல இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை சரி பண்ணிட்டு இவங்க வந்து ஸ்கூலுங்க அதே மாதிரிதான் ஃபீஸ் நடத்துறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப நாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம், அதை இவங்க ஃபாலோ பண்ணலங்கும் போது அதை நான் வந்து இவங்களை ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு அவங்க கிட்டே போய் திரும்ப நிக்க போறது கிடையாது. ஐ எம் கோயிங் டு ஃபார்ம் அ நியூ கமிட்டி. அதை நான் சிஎம் கிட்ட கேட்கிறேன். அந்த கமிட்டியில இருக்கிற ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், அவங்க வந்து இதை வந்து மேற்பார்வையிட்டு சரி செய்து என்ன இது ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி அதை வந்து அவங்க நெறிமுறைப்படுத்துறதுக்கு இது இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் கவர்னன்ஸ். இவங்க கிட்ட போயிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். முதல் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க வேண்டியது உங்களோட குளத்தூர் முன்னாள் எம்எல்ஏவும் உதயநிதி ஸ்டாலினும் மொத்த திமுகவும் தான். அன்னைக்கு அவங்க தான் கரூர் மேட்டர்ல இன்னைக்கு வரைக்கும் அக்கௌண்டபிலிட்டியே எடுத்துக்காம வெக்கமே இல்லாம கேவலமா மானங்கட்டு போய் இந்த திமுக தான் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு தாவேக்கா மேல இந்த பழியை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு போலீஸ் காவல் அதிகாரிகள்ல இருந்து ஆரம்பிச்சு காவல்துறை ஒழுங்கா செயல்படாம வந்த மக்களை தூக்கி ஒரு ரோட்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் இல்லாம அந்த இடத்துல வச்சுட்டு வெளியே வந்த தலைவரையும் உள்ள போங்கன்னு வண்டியில நல்லா அழிவு அடிச்சுட்டு நாங்க சொன்னோம் சார், அவர் எங்க பேச்சு கேட்காம போயிட்டோம் சார். உன் பேச்சை கேட்கறது கூட இல்லாம ஒருத்தர் போவார், அதுவே முதல்ல கதை. அப்படியே விட்டு நீ போயிட்டு சொல்றதுக்கு நீ எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல அன்னைக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுத்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும் கரூர் சம்பவத்துல. அதையே பண்ணல. அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காது யாரு? அப்போ காவல்துறை சரியா செயல்படல அப்படிங்கறத உண்மையை ஒத்துக்க முடியாத அன்றைய திமுக அரசு அக்கௌண்டபிலிட்டி பற்றி ஒரு எழுத்து கூட பேசக்கூடாது, ஒரு எழுத்து கூட பேசக்கூடாது. அக்கௌண்டபிலிட்டின்ற வார்த்தை எவனாவது வாயை திறந்தான் திமுக காரன், அக்கௌண்டபிலிட்டியா சும்மா வந்து கதை விடுங்குது. போங்க இவங்களை பத்தி பேசணும் வெறுப்பா, இது நம்ம ஜாலியா பேசணுமா? கமெண்ட்ல ஒருத்தவங்க சொல்றாங்க, அவங்கள பத்தி பேசாதீங்க சார், என்ன தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, என்னென்ன மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குது உங்க வீடியோவை பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கலாம்னு வரோம், நீங்க அவங்கள போய் திட்டிட்டு இருக்கீங்க, அவங்கள திட்டதான் நாங்க இருக்கிறோம்ல அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல இப்ப மக்கள்லாம் நிறைய பேர் போடுறாங்க. நம்ம வந்து வேற என்ன சம்பவங்கள் செய்திகள் நடக்குதுன்னு அதுக்கு போயிடும். இல்ல இந்த பிரைப் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம இப்போ ராஜ்மோகன் அவர்கள் சொன்ன மாதிரி சரி எவ்வளவு சீரியஸா இருக்காங்கன்றது தெரியுது. புஷியானந்த் அவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு போறாரு இன்னைக்கு, அங்க இருக்கிற மக்கள்லாம் சந்திக்கிறாரு, ஊரக வளர்ச்சி இல்லையா அவரு, ஸோ நிறைய நகராட்சிக்கெல்லாம் போறாரு. அப்படி போய் மக்களை சந்திக்கும் போது ஒரு அம்மா வந்து எதாச்சும் சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, எனக்கு 4 லட்சம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு யாரு கேட்குறாங்கன்னா அது ஆஃபீஸர் நேம் சொல்ல தெரியல அந்த அம்மாவுக்கு. அவங்க சொல்றாங்க, உடனே புஷியானந்த் சொல்றாரு, யார் கேட்டாலும் காசு கொடுக்க கூடாது சரியா, உன் புள்ள முதலமைச்சரா இருக்காரு, அவர் தெரிஞ்சா பிச் போடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாரு. ஸோ எவ்வளோ சீரியஸா இருக்காங்க. அவர் வந்து காமிக்கலா சொல்லிட்டு போனாலும் அதை அந்த ஒருத்தருக்காக அவங்க பயப்படுறாங்க, அதை வந்து சொல்றாங்க பிச்சுவாரு அவரு அப்படின்றதையும் சொல்றாங்க. அது நல்லா தெரியுது.
யாரு கேட்டா இங்கதான் கேக்குறாங்க. இங்கதானே யாரு என்னதுமா யாருக்கிட்டே நீ காசு கொடுக்குற வேலையெல்லாம் இங்க வச்சு கூடாது சரிங்களா? சரி, சரி. அதெல்லாம் அந்த காலம். உன் புள்ள இருக்குதுல்ல முதலமைச்சர் தெரிஞ்சதுன்னா பிச்சு எடுத்துருவாரு. இல்ல நான் அந்த இடத்துல அதை நான் ரசிச்சேன். பட் இன்னொரு விஷயம் நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, அவர் ஒருவேளை அந்த இடத்துலயே கேட்டாங்களா, யாரு கேட்டாங்க, எப்ப கேட்டாங்க, இதுக்கு முன்னாடியா, 2-3 மாசத்துக்கு முன்னாடியா, இல்ல இப்ப கேட்டாங்களா, இப்பனா யாரு கேட்டாங்கன்னு அந்த இடத்துல நிறுத்தி அவரு கேட்டு உடனடியா அந்த விஷயத்த வந்து அந்த இடத்துல எலிவேட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்த்தேன். என்னதான் நான் கேமராலாம் ஓகே, இருக்குது ஓகே. சுத்தி இருந்தாலுமே கூட அந்த இடத்துல அந்த அம்மா அப்படி சொல்லும்போது அவங்க அப்படி இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்புறாங்க. அப்ப இன்னுமே அந்த அதிகாரிகள் அது போன்றவங்க உள்ளதான் இருக்கிறாங்கன்றது நமக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சோ அது போல ஒரு விஷயம் அந்த இடத்துல எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கும்போது வந்து அந்த இடத்துல அவர் இன்னும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த அம்மாட்ட இருந்து போட்டு வாங்கி வச்சு செஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அது அந்த இடத்துல அவர் செய்யல. பட் யா சி இந்த ஊழல், லஞ்சம் பொறுத்தவரைக்கும் அவங்களால என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பட் ரொம்ப ரியாலிட்டியா ஏதாவது பண்ணணும் அப்டின்னா, ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது. அதுக்கு பாசிபிளே கிடையாது. ஆனா அதுதான் பாசிபிலிட்டி. நம்ம வீடியோல பேசியிருந்திருக்கிறோம். இருக்கிற மொத்த க ஓகே. இதை சிஸ்டத்தையுமே வாஷ் அவுட் பண்ணிட்டு, மொத்தமா தமிழ்நாட்டுக்கே வந்துட்டு அத்தன 1000, அத்தன லட்சம் எம்ப்ளாயீஸ வந்து உள்ள நீங்க வந்து அரசு பணிக்கு ஏத்தணும். ஏன்னா உள்ள வரவன் ஒவ்வொருத்தனும் மினிஸ்டருக்கு, எம்.எல்.ஏக்குன்னு 10 லட்சம், 20 லட்சம் காச குடுத்துட்டு உள்ள வந்துக்கிறான். அவன் எப்படி உங்களுக்கு பயப்படுவான்? இல்ல அவன் காசு பார்க்காம எப்படி வெளிய போவான்? சோ அப்படி வந்துட்டு காசு பார்க்கணுன்ற ஹங்கரோட உள்ள இருக்கிறவனுங்கள தவிர்த்துட்டு, நீங்க மொத்த சிஸ்டத்திலயுமே உள்ள புதிய ஆட்கள வந்துட்டு நார்மலா சரியான முறையில டிரான்ஸ்பரண்டான ஒரு எக்ஸாம வச்சு கரெக்ட்டா நடத்தி எந்த ஒரு காசும் உத்தரவோ வாங்காம நீங்க உள்ள ஒருத்தன கூட்டம் "ஏய் உனக்கு நான் வந்து சம்பளத்த உயர்த்தி தரேன். இப்ப என்ன ஒரு அரசு ஊழியர் வந்து உன்னுடைய வேலையில வாங்கிட்டு இருக்கானோ, அத விட நான் வந்துட்டு இத்தன மடங்கு உனக்கு ஏத்தி தரேன். ஒழுங்கா போ. இந்த வருஷத்துல இருந்து எல்லாம் வேல பாருங்க. ஆனா ஒரு பய காசு வாங்கக்கூடாது." அப்படின்னு சொல்லி அனுப்புனீங்க அப்படின்னா, ஐயா நான் 1,00,000 வாங்கிட்டு இருந்த இடத்துல நீங்க 2,00,000 சம்பளம் போட்டு தரேன்றீங்க. இத விட எனக்கு வேற என்ன வேணும்? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஜாலியா நான் வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. யாருங்க காசு வாங்க போறதில்ல. அப்போ நீங்க அவங்க உள்ள வரும்போதே அவன கரப்ட் பண்ணி, அவன சுத்தமா ஒரு பிரைப்டு மேனா இந்த இண்டஸ்ட்ரி அந்த சிஸ்டம் அவன உள்ள கொண்டு வரும்போது, ஹி பிகம்ஸ் அ ஹியூஜ் பாய்சன் இன் த ஹோல் சிஸ்டம். ஓகே. சோ அப்ப அப்படி ஒருத்தன உள்ள கொண்டு வரும்போதே சரியான முறையில கொண்டு வந்தா மட்டும் தான் இது ஆக்சுவலா ஒழிக்கப்படணும். இந்த மிகப்பெரிய பிரைபரின்ற இந்த சிஸ்டம சொல்றேன். நான் கரப்ஷனுக்குள்ளேயே போல. கரப்ஷன் இந்த ஊழலுக்குள்ள போல. நான் வந்து லஞ்சத்த பத்தி மட்டும் பேசுறேன். நேரடியாக நம்ம கிட்ட லஞ்சம் வாங்கக்கூடிய இந்த அதிகாரிகள சரி பண்ணணும் அப்படின்னா, அவங்கள சரி பண்ண முடியாது. மொத்தமா அவங்கள வந்துட்டு தூக்கி ஸ்வீப் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்வைப் தான் பண்ணணும். இவங்கள போட்டு இன்னொருத்தவங்கள கொண்டு வரணும்ன்றது தான் நான் வந்து சொல்றேன். சோ அது பாசிபிள் கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு மாஸ் ரெக்ரூட்மென்ட், அவ்வளோ பெரிய மாஸ் ஃபயரிங் ஐடி எம்ப்ளாயி ஆபீஸ் கிடையாது. ஒரு ஐடி எம்ப்ளாயினா திடீர்னு இன்னைக்கு கூப்பிட்டு நீ நாளையிலேருந்து வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டு ஒரு 50,000 பேரை வேலைய விட்டு தூக்கிடுவான். அந்த மாதிரிலாம் கவர்மெண்ட் பண்ண முடியாது. ஓகே. தே ஓ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனால வில் சி ஹவு திஸ் ஃபங்ஷன்ஸ் இன் த ஃபியூச்சர். இந்த மாரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து எந்த அளவுக்கு இந்த மாரி இருக்காங்கன்றது வந்து இம்பாக்ட் எங்க கிரியேட் ஆகுதுன்னா, மின்சாரத்துறையில தான் சார். இப்போ காலையில இன்னைக்கு 8:00லாம் வந்து எக்ஸ்-எம்.எல்.ஏ வந்து ஒரு ட்வீட் போட்டாரு. இந்த மாரி தாவேக்கா ஆட்சி அமைஞ்சதுலேருந்தே வந்து நெறைய கரண்ட் கட் ஆயிட்டே இருக்கு. அப்படியே கரண்ட் பில் வந்தாலும் டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு அதிகமா வருது அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணி போட்டிருந்தாரு. அது பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸா இருக்கக்கூடிய விஜய் சித்து விளாக்ஸ்லயே வந்து அவங்களோட கரண்ட் பில் வந்து கிட்டத்தட்ட 62,000 65,000 வந்ததா அவங்க வீடியோல பேசும்போது காமிக்கலா சொல்லியிருந்தாங்க சார். அது அவருக்கு மட்டும் இல்ல, நெறைய இடத்துல ட்விட்டர்ல கம்ப்ளைண்ட்ஸா வர்றத பார்த்தோம். பட் ஆனா இது எப்படி வந்து கீழ செயல்படுது அப்படின்னா, இப்போ வந்து சொல்றாங்கல்ல சார், வந்து செக் பண்றாங்கல்ல லைனு, இந்த மாரி மீட்டர் இவ்வளோ இருக்கு அப்படின்னு. அது 2 மாசத்துல வந்து செக் பண்ணாம கிட்டத்தட்ட 2 மாசம்னா 60 டேஸா சார்? ஆனா வந்து 66, 65 அந்த மாரி 70, 75த் டே வந்து செக் பண்றாங்க. வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 500 அ 500 மீட்டருக்கு அதிகமா வந்துருது. வந்த உடனே அந்த 200 மீட்டர் இலவசமும் போயிடுது. ஸோ, அந்த ரூ. 4 கட்ட வேண்டிய இடத்துல ரூ. 12 கட்டுறாங்க. அப்படிங்கிற மாரி மீட்டர் பில் அதிகமாயிடுது. அப்படிங்கிற மாரி இஷ்யூ சொல்றாங்க. ஏன்பா சீக்கிரமா வந்து செக் பண்ணியிருந்தீங்கன்னா, கரண்ட் பில் இவ்வளோ அதிகமா வந்திருக்காதுல்ல அப்படின்னு கேட்கும்போது, ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த முடிச்சிடுறாங்க அப்படிங்கிறத ட்விட்டர்ல சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டேன். அதுதான் சார் அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணிட்டு. ஏன்னா இப்போ நெறைய பேரோட கரண்ட் பில் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அது வந்து இந்த தாவேக்கா அரசு கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்றத வந்து மு.க. ஸ்டாலின் பதிவு பண்றாரு சார். இவரு போட்டதுல கொஞ்சம் உருப்படியான சில விஷயங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து, அது வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்டா இருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். பிகாஸ் நான் ஆன்லைன்ல பார்க்கும்போது வந்து, உண்மையாவே நெறைய பேர் இது மாரி போடுறாங்க. அது எல்லாமே ரியல் அக்கவுண்ட்ஸா, ஃபேக் அக்கவுண்ட்ஸா, நிஜமா நடக்குதா? அப்ப சில பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, சில பேருக்கு அந்த பிரச்சனை இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோன்றது, அப்ப உண்மையாவே சில இடங்கள்ல ஏதோ ஒரு தவறு நடக்குது போல. நெறைய பேருக்கு வந்துட்டு இதோடைய இந்த பில்லுங்க ரேட் வந்து அதிகமா தான் வருது போல அப்படின்னு நான் நான் புரிஞ்சுக்கிறேன்.
அப்படி அது உண்மையாக இருக்குதா இல்லையாங்கிறத முதல்ல ஆராய்ச்சி செய்ய வேண்டியது. அதன் ஆராய்ச்சிக்கு பிறகு வந்து அதோடைய ஒரு ஒரு விளக்கத்தை வந்து பிரஸ்ல கொடுக்க வேண்டியது வந்துட்டு அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள்ட்ட நம்ம வந்து இந்த வீடியோ மூலமா வந்து ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். விரைவில் இதுக்கான ஒரு நடவடிக்கைகளை அவங்களும் எடுக்கணும். ஏன் அப்படின்னா யாராவது ஒருத்தங்க எங்கேயாவது ஒருத்தங்க சொல்றதா இல்ல வந்து இது உண்மையா பொய்யா ஃபேக்கா எவ்வளவு பேருக்கு நடக்குது நடக்கலன்ற ஒரு கன்ஃபியூஷன் இந்த டேட்டால இருக்குது. அதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் கூட இதை பத்தி ஒரு பிரஸ் மீட் ஒன்று வச்சிருந்தாரு. எனக்கு அப்பதான் வந்து சரி ஓகே இவ்வளவு நாளா இந்த விஷயத்த ஒரு 2 வாரமா இது வந்துட்டே இருக்குது இந்த நியூஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இபி துறையை பொறுத்த வரைக்கும் பவர் கட்னு அதை வச்சு ஒரு பெரிய அரசியல் பண்ணிருந்தாங்க திமுக. அப்புறம் கம்முன்னு இருந்துச்சு, எந்த ஒரு இதுவுமே இல்லாம போயிடுச்சு. அது ஒரு மாதிரி சப்சைட் ஆன உடனே அடுத்து இன்னைக்கு அதை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு இன்னைக்கு அதுக்கு வந்துட்டு இவங்க அலாட் பண்ண டீம்ல ரூம் நம்பர் 16 நினைக்கிறேன். மொத்தமா வந்துட்டு 35 ரூம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த 35 ரூம்ல வந்து ஒரு ரூம்ல இருந்து வந்து ஒரு துறையை அட்டாக் பண்றதுக்காக அந்த டோரை திறந்து விடுறது. இந்த வாரம் எந்த டோரடா திறந்து விடலாம் அண்ணே? இந்த வாரம் இந்த 4 டோரை திறந்து விடலானே. எது? ஹெச்ஆர்என்சி ரொம்ப பண்றாருன்னு ரமேஷ் அவர்கள். சரி அந்த டோரை திறந்து விட்டுறலாம். அடுத்து அண்ணே அப்புறம் இந்த ஒரு சிடிஆர் நிர்மல்குமார் நம்ம கொஞ்ச நாளா சும்மா விட்டோம்னு அந்த இதெல்லாம் வந்து பவர் கட்லாம் வேற இப்ப ரொம்ப ஒன்றும் அதை பத்தி ஒன்றும் நியூஸே போட முடியல. சரி அப்ப அந்த டோரையும் திறந்து விட்டுறலாம். திறங்க. அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு துறையா ஒரு 4 துறை, வாரத்துக்கு 4 துறை கதவை திறந்து விட்டுறது. வாடிவாசல் திறந்து விட்டவொடனே மாடு நல்லா முட்டுறதுக்கு ஓடி வரும் பாருங்க. அது மாதிரி வந்து ஓடி வர்றது. என்ன ஜல்லிக்கட்டுல இருக்கிற காளையெல்லாம் வந்துட்டு யாராவது குறுக்க வந்தாங்கன்னா முட்டும். இந்த காளைகள்லாம் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா திமுகவுடைய வாடிவாசல் வந்து திறந்து விடப்படுறது எல்லாம் நேரா ஓடி அப்படியே வெளியே ஓடிடுதான். யாரையுமே இடிக்கிறது இல்ல. நேரா ஓடி அப்படியே வீட்டுக்கு போயிடுறது. ஓடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறது. என்னங்க நீங்க புடிச்சா அப்படின்னா மாட்டிக்குவாங்க. பில்டப் பண்றது மட்டும்தான் எங்க வேலை. கதவை திறந்து சண்டைக்கு போடான்னு சொன்னா நாங்க அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிடுவோம்ல அப்படின்ற மாதிரி வந்து சும்மா தான் வந்து இந்த காளை மாடுகள்லாம் குத்துற மாதிரி முட்டுற மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறது தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்றத பத்தி சொல்லுங்க. சார் சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ், ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் வர கதையெல்லாம் ட்விட்டர்ல எடுத்து போடாதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த பில்ஸ்லாம் அதிகமா வர்றத நாங்களும் கவனிச்சுட்டு தான் இருக்கோம். அது என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்காக அந்த பில்ஸை வந்து கரெக்டாக தான் அது வந்துட்டு இருக்கா, வர கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நாங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம், ரிவிஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அது கூடிய விரைவில் வந்து தீர்க்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அந்த இதை நாங்கள் கவனிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு சார். ஆனாலும் எங்களுக்கு இது பத்தல. என்ன இது? என்னங்க நடக்குது இந்த அரசுல? என்ன நடக்குது இந்த ஆட்சியில? ஓஹோ அவங்க வாய்ஸ்க்கு வந்துடணுமா? என்னங்க என்ன நடக்குது இந்த ஆட்சியில? நீங்க சும்மாவே இருக்க மாட்டேங்கீங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கீங்க அப்படின்னு சொல்லி ஜாலியா கேமராவை ஆன் பண்ணிட்டு வந்து உக்காந்துக்கிட்டு வாங்கின காசுக்கு வாயை வித்துட்டு சும்மா எதையாவது பேசுறது.